ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை ஒரு வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் 2 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது சாமுவேலை குறித்து எல்லா ஜனங்களும் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ஒரு அநியாயம் நீங்கள் எங்களுக்கு செய்யலை, எங்களை எந்த தொந்தரவும் நீங்கள் பண்ணலை, எங்கள் கையில் நீர் லஞ்சம் வாங்கியது இல்லை அப்படின்னாங்க. சாமுவேலை குறித்து அங்கே இருக்க எல்லா ஜனங்கள் சொன்ன சாட்சி, எங்களுக்கு நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணலை, ஒரு அநியாயம் நீங்கள் பண்ணலை, எங்கள் கையில் லஞ்சம் வாங்கலை, யாருடைய பொருள் நீங்கள் எடுத்துக்கலை, நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு சாமுவேலை குறித்து ஜனங்கள் சாட்சி சொன்னாங்க. இன்றைக்கி நம்மை குறித்து ஜனங்கள் என்ன சாட்சி சொல்லுவாங்க? உங்களை நேசிக்கிறவங்களை உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? எத்தனையோ பேரை குறித்து நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களே அவங்க இல்லாதப்ப, உதாரணம் அவங்க அண்ணனோ தம்பியோ அக்கா தங்கச்சி இல்லாதப்ப அவ்வளோ மட்டமாக அவங்களை குறித்து பேசுவாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது அவங்களை குறித்து ரொம்ப நல்ல விதமாக பேசுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படி பேசுகிறாங்க? நம்ம அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா அவங்க பகைச்சிக்க முடியலையே அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் வேதம் அப்படி எடுக்காது. நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம கண்ணாடியை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வேதம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அதனுடைய பலன்கள் வரப்போகுது. உலகத்தான் சொல்கிறான், வேணை விதைச்சவன் வேணையாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். நம்ம எந்த அளவுக்கு சாட்சியாக நடந்துக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய சாட்சியை குறித்து மற்றவங்க பொய்யா சொன்னால் நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவ குறித்து கூட மற்றவங்க என்ன பண்ணாங்க? பொய்யா சொன்னாங்க. அவர் போஜன பிரியராக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், சர்வ உலகத்தை படைத்த கடவுள், இந்த வானமும் பூமியும் யாருடையது? கர்த்தருடையது. அதில் மிருக ஜீவன்கள் வெள்ளி பொண்ணு யாருடையது? கர்த்தருடையது. நான் பசியாரால் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு தேவன் சொன்னார். அவரை பார்த்து இந்த உலக ஜனங்கள் என்ன சொன்னாங்க? போஜன பிரியன் அப்படின்னு சொன்னாங்க. இது நமக்கே பெரிய சிரிப்பு வருது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் பெரிய கோடீஸ்வராக இருக்கிறீங்க, எல்லா ஹோட்டல்ஸ் உங்களுக்கு தான் இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு 100 ஹோட்டல் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு நிறைய ஜனங்கள் சாப்பிட்டு வர்றாங்க போகிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது, ஒரு ஹோட்டல் சாப்பிட்டு இருக்கும்போது உங்களை குறித்து மற்றவங்க பாரு சாப்பாடே பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு உங்களை குறித்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவனுடைய பார்வையில் உங்களை தப்பாக நினச்சிருக்கிறான். உங்களுடைய பார்வையில் என்ன நினைப்பீங்க? அவனை வைத்தியக்காரன் நினைப்பீங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சர்வ உலகத்தை படைத்த தேவன். அவர் சர்வ வல்ல தேவன். அவர் பூமியில் இருக்கும்போது அவர் குறித்து சொன்ன சாட்சி, அவர் போஜன பிரியனா இருக்கிறான்னு மற்றவங்க சொன்னாங்க. இது பொய்யான சாட்சி. ஆனால் உண்மையான சாட்சி என்ன? பிதாவாகிய தேவனே சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு தேவன் சாட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் சீசர்கள், அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தாங்க. இப்போ நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இப்போ 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 7-10 வரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் எவ்வளவு நீதியும் எவ்வளவு பிழையற்றவர்களாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், பிழையற்றவர்களாய் பரிசுத்தமாய் நீதியாய் நாங்கள் நடந்தோம் என்பதற்கு. அதே அப்போஸ்தலர் பவுல் மேல் தானே நிறைய பேர் எல்லாரும் குற்றச்சாட்டு சொன்னாங்க, சிறைகள் அடைத்தாங்க. அப்போ உங்களை குறித்து மற்றவங்க சொல்கிற குற்றச்சாட்டை குறித்து முதலாவது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நீங்கள் பிழையற்றவர்களாக இருக்கிறீங்களா இல்லையான்றத 3 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். 1 தேவனுக்கு தெரியும், 2வது பிசாசுக்கு தெரியும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருக்கான். 3வது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? உங்களுக்கே தெரியும் நாம் பிழையற்றவர்களாக இருக்கிறோமா, நாம் நல்லவங்களா கெட்டவங்கன்றதை நம்முடைய மனசாட்சி நல்லா தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாங்க, ஒரு ஃபோன் கால் வரும், நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டால் அதை விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி சொல்லுவார், நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்பார். நிறைய ஊழியக்காரங்களே விசுவாசியில் கூட நினைச்சுவாங்க, போய் சொல்கிறாங்க. விளையாட்டு கூட போய் சொல்லக்கூடாதுன்னு தான் வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ வேதம் நம்ம என்ன சொல்ல, நம்முடைய சாட்சி எந்த அளவுக்கு முக்கியம். உங்களை குறித்து விசுவாசிகள் சொல்லக்கூடிய சாட்சி என்ன, உங்கள் குடும்பம் சொல்லக்கூடிய சாட்சி என்ன, உங்கள் மனைவி பிள்ளைங்க சொல்லக்கூடிய சாட்சி என்ன, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸு இல்லை மெக்கானிக்கு ஃபேக்ட்ரி யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய சாட்சி என்ன? நீங்கள் ஆண்டோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை தவறாக வேறு ஏதாவது சொல்கிறாங்களா? ஒரு கடையில் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு கலர் பாட்டில் வாங்கணும். 40 ரூபா போக அவர் என் கையில் 60 ரூபா தரணும். அவர் திரும்ப 460 ரூபா கொடுத்துட்டார். நான் பார்த்தேன், என்னங்க இவ்வளோ கொடுத்துருக்கீங்க? சார் சரியாக கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னாங்க. சரியாக கொடுக்கலங்க, தப்பாக கொடுத்துருக்கீங்க.
நான் தப்பாக கொடுத்தேனா? அதெல்லாம் தப்பாக கொடுக்கல சார், சரியாக தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சரியாக 460 ரூபா இருக்குது, நான் ரூபா போக 460 ரூபா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு வர வேண்டியது 60 ரூபா தான், நீங்கள் 400 ரூபா கூட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் அப்படியே சாக்காயிட்டார். அவர் என்கிட்ட கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, கிறிஸ்டினான்னு கேட்டான். நான் கேட்டேன், எப்படி எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கடவுளுக்கு பயந்து நடந்துக்குவாங்க அவங்க அப்படின்னாங்க. ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயந்தான். நாம் யார், கிறிஸ்தவனா, சர்ச்சுக்கு போகிறவங்க எதையுமே சொல்லலை. அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது, நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு? ஒரு நல்ல செயல் செய்யும்போது மற்றவங்க என்ன செய்கிறாங்க, ஓ கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து தான் நல்லவராக இருக்காரு, அவர் பின்பற்றுவரும் இப்படி நல்லவங்களா இருப்பாங்கன்னு அவர் கெஸ்ஸிங் ஒரு கணக்கு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து குறித்து மற்றவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு கணிப்பு இருக்குது. சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு குழாய் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2 பெண்களுக்குள்ள குழாய் தண்ணி பிடிக்கிறதுல சண்டை. அதில் ஒரு அம்மா இன்னொரு அம்மா பார்த்து சொல்கிறாங்க, நீ எல்லாம் சர்ச்சுக்காக போகிற, நீ சர்ச்சுக்கு போய் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்ட, இப்படி போய் சொல்கிறிய அப்படின்ட்டு ஒரு உலகத்தான் இயேசுவே வணங்காத ஒரு அம்மா சர்ச்சுக்கு போகிற அம்மா பார்த்து சொல்கிறாங்க, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், இயேசு கும்புறவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு தான் போகிறேன். அப்போ அவங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களோட யாரை தெரியுமா எழுப்பாங்க, நீங்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உங்களோட ஜாயிண்ட் பண்ணி ஒருத்தரை பேசுவாங்க. அது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் தப்பு பண்ணால் உங்களை மாத்திரம் குறை சொல்ல மாட்டாங்க, அவன் இயேசுவை குறை சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாட்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும். நம்முடைய சாட்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். யோபு குறித்து தேவன் சாட்சி சொன்னார், அப்போஸ்தலன் பவுலை குறித்து தேவன் சாட்சி சொன்னார், மோசேயை குறித்து அவர் என் வீட்டில் எங்கும் உண்மையில் ஒன்று தேவன் சாட்சி சொன்னார். நம்முடைய சாட்சி என்ன? சாட்சியுள்ளவர்களாக இருங்கள் தான் வேதம் சொல்லுது. சாட்சி சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் உலகமெங்கும் எனக்கு என்ன செய்யுங்க, சாட்சிகளாக இருங்கள் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அப்படியே உள்டாவாக என்ன நடக்குதுன்னா, நம்ம சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு. ஆண்டவர் சொல்றாரு, அது இல்லைப்பா, நீ அமைதியாயிரு, உன்னை குறித்து மற்றவங்க என்ன சாட்சி சொல்றாங்க கேளு அப்படின்றார். அப்போஸ்தலன் பவுலை குறித்து பிசாசு சாட்சி சொன்னான் இல்லைங்களா? ஒரு முறை ஒரு பிசாசு பிடிச்ச ஸ்திரீ என்ன செய்றாங்க, போயிட்டு 7 பேர் என்ன செய்றாங்க, ஜெபம் பண்ணி விரட்ட போகும்போது அவன் சொன்ன வார்த்தை என்னது, பிசாசான சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கணுங்க சாட்சின்னா. நம்மளை நாமளே சாட்சி சொல்லிட்டு இருக்க, நான் நல்லவன், நான் நீதிமானு, அப்படி நாமளே நல்லவனை சாட்சி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. வலது கை செய்கிறது கூட இடது கை அறியக்கூடாதுன்னு வேதம் சொல்லும்போது, நம்மளை குறித்து தவறானதா பொய்யா பெருமையா சாட்சி சொல்லும்போது பரலோகம் என்ன செய்யும், முதல்ல பரலோகமே வெக்கப்படும் நம்மளை குறித்து. என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் வெக்கப்படுவார். இன்னைக்கு உங்க பிள்ளை ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா நீங்க போயிட்டு சந்தோஷமா நிற்க முடியுமா? என் பிள்ளை தவறு பண்ணிட்டான்னு சொல்ல முடியுமா? அந்த தவறை திருத்ததுக்கான வழி தான் நீங்க பார்ப்பீங்க. மறுபடியும் தவறு பண்ணும்போது நீங்க வருத்தப்படுவீங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் பிள்ளை நாம, ஆண்டவருக்குள்ள இருக்கிற நாம, ஆண்டோட பிள்ளைகளான நாம தேவனுக்கு முன்னாடி எப்படி நடக்கணும்? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்க வேலை பார்க்குறீங்களா, அங்க சாட்சியா இருங்க. ஒரு சின்ன பெட்டி கடையில் வேலை பார்க்குறீங்களா, சாட்சியா இருங்க. ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களா, சாட்சியா இருங்க. ஒரு பணம் புழங்குற டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறீங்களா, சாட்சியா இருங்க. அங்கே சாதாரண ஒரு கண்காணிப்பு கேமரா நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்குது எல்லாத்தையும். இதை காட்டிலும் தேவன் பெரியவர். என்னுடைய கண்கள் உலகமெங்கும் சுற்றி திரியுதுன்னார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லைன்னு எபிரேயர் 4:13 சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி செய்கிறோம்? தயவாய் நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. சபைக்கு போகிறது வர்றது பெரிய விஷயம் கிடையாது. சபைக்கு போயிட்டு வந்தீங்கன்றதுக்கு சாட்சியே இந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு வரீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றதை வெளிப்படுத்த தான் அந்த சண்டே நீங்கள் கேட்ட மெசேஜ். அதன்படி நடந்துக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். சின்னதாக கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமையாக இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பவுலை குறித்தும் மோசேயை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்தும் ஆண்டவர் சொன்ன சாட்சிகள் நாங்கள் கேட்டோம் அப்பா. எங்களை குறித்தும் நீர் சாட்சி சொல்லும்படிக்கு எங்கள் வாழ்க்கை மாறட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன்.